பிரதர். ஐயா ஐயா, சாப்பிட ஏதாச்சும் இருந்தா கொடுங்க ஐயா. என்னால சாப்பிடல ஐயா. ஐயா, ஏதாச்சும் காசு இருந்தாச்சும் கொடுங்க ஐயா, ப்ளீஸ் ஐயா. பிரதர், இதை விட அதிகமா இதை விட பெருசா நான் உங்களுக்கு தரப்போறேன். பணக்காரரா இருப்பாரோ? ஐயா, ஏதாச்சும் பணம் கட்டு தங்க கட்டி கொடுக்க போறீங்களா ஐயா? இல்ல பிரதர், அதுக்கும் மேல. என்னவா இருக்கும்? என்னது ஐயா? உங்களுக்கு கண் பார்வை தர போறேன். நீங்க டாக்டரா? டாக்டர் ஐயா, என்ன பெத்தவங்க இருக்காங்கல்ல, எல்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போயிட்டாங்க. எனக்கு கண் பார்வை கொண்டு வர முடியாதுன்னு சர்டிபிகேட்டே கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன பெத்த அம்மாவும் அப்பாவும் என்ன அனாதையா விட்டு போயிட்டாங்க. பிரதர், நான் டாக்டர்லாம் இல்ல பிரதர், சாதாரணமான மனுஷன் தான் பிரதர். அப்ப எப்படி உங்களால எனக்கு கண் பார்வை கொடுக்க முடியும்? என்னால இல்ல பிரதர், எனக்குள்ள இருக்கிற நான் கும்புற கடவுளால உங்களுக்கு கண் பார்வை கொடுக்க முடியும் பிரதர். அது கடவுளா? ஐயா, கடவுள்னு அப்படி யாரும் இல்ல ஐயா. என் குடும்பம் எப்படியோப்பட்ட குடும்பம் தெரியுமா? கடவுள் மேல வெறியான பக்தி உள்ள குடும்பம் நாங்க. நான் 9th படிக்கும் போது ஒரு ஆசிட்டு என் கண் மேல பட்டு என் கண் பார்வை போயிடுச்சு. அன்னில இருந்து நான் கும்பிடுற கடவுளுக்காக நான் நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு கண் பார்வையே வரல. நான் கும்பிட்ட கடவுள் என்னை கைவிட்டுச்சு. ஐயோ, சாரியா சாரியா. கைவிடல, கடவுள்னு யாருமே இல்ல. இல்லாத ஒருத்தவங்க மட்டும் போய் நான் வேண்டின்னு உட்காந்து இருந்துக்கிறேன். அது என்னோட தப்பு தான் ஐயா. இனிமே நான் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. அப்படி கடவுள்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நான் பண்ண பரிகாரத்துக்கு இந்நேரத்துக்கு எனக்கு கண் பார்வையே கொடுத்துருக்கணும். இதுலயே உங்களுக்கு புரியல? கடவுள்னு யாருமே இல்லையா. கடவுள்லாம் சும்மா. பிரதர், நீங்க சொன்னது உண்மைதான். உண்மையான கடவுள்கிட்ட நம்ம வேணும்னா நம்ம கஷ்டத்தை பார்த்தா அவர் பதில் கொடுப்பாரு. இதுலயே நான் புரிஞ்சுக்கினேன் நீங்க உண்மையான கடவுள் கிட்ட வேண்டலன்னு. நீங்க எந்த கடவுள் கிட்ட வேண்டுனீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. ஆனா நான் வணங்குற கடவுள் உண்மையான கடவுள். அவர்கிட்ட நீங்க பரிகாரம்லாம் செய்ய தேவையில்ல. மனசார நீங்க அவர்கிட்ட வேணுனாவே போதும், உடனே அவர் உங்களுக்கு கண் பார்வையை கொடுத்துருவாரு. ஐயா, நீங்க காமெடி பண்ணாதீங்க. இங்க இருந்து போங்க பேசாம. என் டைம் தான் நீங்க வேஸ்ட் பண்றீங்க. இந்நேரத்துக்கு நான் 500 ரூபாய் வரைக்கும் யாருக்குனாச்சும் வாங்கியிருப்பேன். பிரதர், இப்ப நான் இங்க இருந்து போயிட்டேன்னா உங்களுக்கு நிரந்தரமா கண் பார்வை தெரியாமலே போயிடும். எவ்வளவோ நீங்க ட்ரை பண்ணிட்டீங்க. லாஸ்டா ஒரே ஒரு வாட்டி நான் கும்புற கடவுளை ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு கண் பார்வை வேணும்னா. ஐயா, கடவுள் இருக்காரு இருக்காரு இந்த அளவுக்கு ஆணித்தனமா அடிச்சு சொல்றீங்களே, உண்மையா கடவுள்னு யாராச்சும் இருந்தா அதுக்கு உதாரணம் சொல்லுங்க. பிரதர், இந்த பூமியும் நம்மளுமே ஒரு சிறந்த உதாரணம். இப்ப இந்த பூமி எடுத்துக்கோங்களேன், எவ்வளவு கிரகம் இருக்கு. எல்லா கிரகத்தை பார்க்கிலும் பூமி ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா இந்த பூமியில ஒரு மனுஷனுடைய கை வேலை இருக்கு. அப்படி இந்த பூமி ஒரு மனுஷனோட கை வேலை இல்லாம இயற்கையாவே இருந்துச்சுன்னா மண்ணு, கல்லு, தூசி, நிறைய காடு எல்லாம் வந்து அசிங்கமா இருக்கும். ஒரு மனுஷனோட கை வேலை இருந்ததுனால தான் இந்த பூமி இவ்வளவு அழகா இருக்கு. அதே போலதான் நம்மளும். நம்ம ஒன்னும் இயற்கையாவோ குரங்கு மூலியமாலாம் நம்ம வரல. அந்த கடவுள் தான் நம்மள படைச்சிருக்கிறாரு. இந்த இயற்கை நம்மள இந்த அளவுக்கு ப்ராப்பரெல்லாம் படைக்காது. நீங்களே பாருங்களேன், நம்ம கண்ணு, மூக்கு, வாய், நாக்கு, காதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டா இருக்கு. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம மூக்கு தலைக்கில இருந்தா என்ன ஆகும்? மழை தண்ணில மூக்குள்ள போவோம். அப்புறம் உங்க நாக்கு உங்க கால இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? சாப்பாடு எடுத்துட்டு நாக்குல டேஸ்ட் பண்ணி வாயில போய் ஊட்டிப்பீங்களா? இதுலயே நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த கடவுள் தான் நம்மள பார்த்து பார்த்து அழகா உருவாக்கிக்கிறாருன்னு. ஐயா, அப்படி நீங்க கும்பிடுற கடவுள் யாரு ஐயா? உங்க கடவுள் பேரு என்னது ஐயா? அத நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க பிரதர். இந்தாங்க, இந்த பேப்பர்ல நான் கும்பிடுற கடவுளுடைய பேர் இருக்கு. இந்த கடவுளுடைய பேரை நீங்க பார்த்து பச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமா கண் பார்வை தெரிஞ்சிடும் பிரதர். ஐயா, எனக்கு தான் கண்ணு தெரியாது, நான் எப்படி பாப்பேன்? வெரி சிம்பிள் பிரதர். நீங்க வீட்டுக்கு போயிட்டு கடவுள் கிட்ட பிரேயர் பண்ணுங்க. எந்த கடவுள் பேரும் நீங்க சொல்ல தேவையில்ல, வெறும் கடவுளேன்னு சொல்லிட்டு நீங்க பிரேயர் பண்ணுங்க. இந்த பேப்பர்ல இருக்கிற கடவுள் யாரு? இந்த பேப்பர்ல இருக்கிற கடவுள் உண்மையான கடவுளாமே. நீங்க உண்மையான கடவுள்னா உங்க பேர் எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு பிரேயர் பண்ணுங்க பிரதர். அந்த கடவுள் உண்மையாவே உங்களுக்கு கண் பார்வையை தந்து அவருடைய பேரையும் உங்களை படிக்க வச்சிருவார் பிரதர். ஐயா, அப்பனா எனக்கு உண்மையாவே கண் பார்வை கிடைக்குமா? கண்டிப்பா பிரதர், 100% உங்களுக்கு கண் பார்வை கிடைச்சிரும். ஐயா, அப்ப நீங்களே சொல்லிடுங்களா இதுல இருக்க கடவுள் யாருன்னு? நான் சொன்ன மாதிரி நீங்களே கண்டுபிடிங்க பிரதர். நான் சாவியா உங்ககிட்ட கொடுத்துட்டேன். உங்க மனசும் நீங்களும் உங்க வாயும் தான் பூட்டு. நீங்க இப்ப வீட்டுக்கு போங்க. நான் கொட்டுக்கிற சாவியை யூஸ் பண்ணி உங்க பூட்டை திறந்து கண் பார்வையை பெற்றுக்கோங்க பிரதர்.
இவர் சொல்றதெல்லாம் சாத்தியமா? வேணா நான் இந்த உண்மையான கடவுளுடைய குணாதிசயங்களை பத்தி சொல்றேன், கேக்குறீங்களா? சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா. அவரு ரொம்ப 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 நல்லவரு. இந்த வானம் பூமி மனுஷங்க எல்லாத்தையும் அவர் தான் சிருஷ்டித்தாரு. அவருக்கு மனுஷங்கன்னா ரொம்ப 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 பிடிக்கும். மனுஷங்கெல்லாம் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவரால் சும்மா இருக்க முடியாது. உடனே அவர் அந்த கஷ்டத்தெல்லாம் நீக்கிடுவாரு. நம்ம பாவம் செஞ்சா நரகத்துக்கு போயிடும் சொல்லிட்டு அந்த கடவுள் மனித ரூபமா பிறந்து நம்ம பாவத்தெல்லாம் அவரு மேல ஏற்றுக்கொண்டு நம்மளுக்காக நிறைய அவமானங்கள் பாடுகள்லாம் பட்டு அவர் செத்து 3வது நாள் அவர் உயிரோட எழும்புனாரு. இப்பவும் அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. உங்களுக்கு கண் பார்வை தெரியணும்னு என்னையும் உங்ககிட்ட அவரு தான் அனுப்பிச்சுக்கிறாரு. யோப்பா, இப்படி ஒரு கடவுளா? நான் இந்த கடவுளை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையா. எனக்கு இப்பயே இந்த கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும். ப்ளீஸ் தயவு செய்து உங்க கடவுள் பேர் என்னன்னு எனக்கு இப்பவே சொல்லுங்க ஐயா. பிரதர், அவசரப்படாதீங்க பிரதர். ஈஸியா நம்மளுக்கு ஒரு விஷயம் கச்சிச்சுன்னா அதோட அருமை நம்மளுக்கு தெரியாது. நான் சொன்ன மாதிரி நீங்க செய்யுங்க, அந்த கடவுள் பேரையும் நீங்க பாத்துருவீங்க, உங்களுக்கு கண் பார்வையும் தெரிஞ்சிடும். நாளைக்கும் நான் இதே இடத்துல தான் இருப்பேன். கண் பார்வையோட என்ன வந்து சந்திங்க பிரதர். இப்ப எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஐயா 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 ஐயா. சொல்லுங்க பிரதர். உங்களை நான் நம்பலாமா ஐயா? நீங்க எனக்கு ரொம்ப ஆசை காமிச்சிட்டீங்க. நீங்க சொன்னதை வச்சு லாஸ்டா ஒரு வாட்டி ட்ரை பண்ண போறேன் ஐயா. பிரதர், இந்தாங்க, இது என்னோட தங்க மோதிரம். இந்தாங்க, இது என்னோட தங்க செயின். நான் சொன்ன மாதிரி நீங்க வீட்டுல பண்ணுங்க, உங்களுக்கு கண் பார்வை கண்டிப்பா 100% கச்சிரும். கண் பார்வை கஷ்ட அப்புறம் நாளைக்கு இதே இடத்துல வந்து என் பொருளை ரிட்டர்ன் கொடுங்க பிரதர். இப்ப நான் போயிட்டு வரேன் பிரதர். நான் கோல்டு அவுத்து குத்துட்டு போறாரு. நான் யாருன்னே தெரியாது, டூப்ளிகேட்டா இருக்கும் போல. இதுல இருக்க கடவுள் யாரா இருக்கும்? வீட்டுக்கு போற வரைக்கும் வெயிட் பண்ண முடியலையே. என்ன பண்ணலாம்? செம்ம ஐடியா. இந்த பேப்பர் யார்கிட்டயாச்சும் குத்து கேட்கலாம். நீ எனக்கு வேணாம்டா, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏய், இப்ப நான் ரெடி பண்ண எதுடி இப்ப என்ன பிரேக்கப் பண்ற? எனக்கு விக்கிய பிடிச்சிருக்கு, நான் விக்கிய லவ் பண்றேன். இந்த பாரு, நான் பைபாஸ் தான் ஆகுறேன். நீ ஓகே சொன்னா குச்சிருவோம் நானு. சாவு போ. ஐயா 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 ஐயா. என்ன ஐயா, இதுல ஒரு கடவுள் பேர் இருக்கு. இதுல எந்த கடவுள் பேர் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்களேன். ஐயா ஐயா சொல்லிட்டு போங்க ஐயா. ஐயா ஐயா, இதுல யாரு பேர் ஐயா இருக்கு? ஐயா 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 ஐயா. சே, நான் வாழ்க்கைடா இது. அப்பா அம்மாவுக்கும் நம்ம மேலே பாசம் இல்லை, சொந்தக்காரங்களுக்கும் நம்ம மேலே பாசம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம மேலே பாசம் இல்லை. இந்த உலகத்தில் என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லையா? ஒரே ஒரு லவ் பண்ணேன், அதுவும் என்கிட்ட காசு இல்லைன்னு விட்டு போயிடுச்சு. பேசாமல் எங்கேயாச்சும் வந்து செத்துடலாமா? நான் வாழ்க்கைடா இது. வெறுப்பாக இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நேசிக்கிறதுக்கு ஆள் இருக்கு, ஆனால் என்னை நேசிக்கிறதுக்கு யாருக்குமே இல்லையே. இதுக்கப்புறமே என்னை நேசிக்க யாரும் வரப்போறது இல்லை. பேசாமல் என் வாழ்க்கையை முடிச்சிக்கலான்னு இருக்கேன். ஐயா ஐயா. என்ன ஐயா, எனக்கு கண்ணு தெரியாது ஐயா. இதுல ஒரு கடவுள் பேர் இருக்கு, இதை மட்டும் கொஞ்சம் பச்சு சொல்றீங்களா? என்னது இது? ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா 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 இருக்கீங்களா? ஐயா ஐயா. ஐயோ, அவரு காணுமே. ஐயா ஐயா. ஐயோ, என் பேப்பரு. ஐயா, என் பேப்பரு. ஐயா 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 ஐயா. ஐயோ, என் பேப்பரை காணுமே. அவர்கிட்ட ஏன் தான் கொடுத்தோமோன்னு இருக்கு. ஐயோ, என் பேப்பரை காணுமே. என் பேப்பரு காணுமே. ஐயோ, என் பேப்பரு எங்க போச்சு? என் பேப்பரு காணுமே. ஐயோ, என் பேப்பரை காணுமே. என் பேப்பர் காணுமே. என் பேப்பர் எங்க போச்சுன்னு தெரியலையே. கண் பார்வை கிடைக்கணும் ஆசை இருந்தனே. என் பேப்பர் வர கிடைக்கல. ஏன் தான் அவர்கிட்ட கொடுத்து மாட்டேங்குது.
அவள் தானே எனக்கு கண் பார்வை கிடைக்காதா? கச்சிச்சி கச்சிச்சி, இந்த பேப்பர் தான், இந்த பேப்பர் தான், இந்த பேப்பர் தான். இனிமே இந்த பேப்பர் யாருமே கொடுக்க மாட்டேன். நானே போய் கடவுள்கிட்ட போய் இந்த பேப்பர்ல என்ன இருக்குது நானே கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஐயா ஐயா, இந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு கொஞ்சம் பச்சி சொல்லுங்களா. டேய் கரெக்ட் போடா. பேப்பர்ல இருக்குதுன்னா நானும் கேட்டேன். ஓயா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று அவர் கூறுகிறார். அவர் நல்லவர். நீங்களும் நானும் செஞ்ச பாவத்துக்காக அவர் மரிச்சு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். இந்த வானத்தையும் பூமியையும் அவர்தான் சிருஷ்டித்தார். அந்த ஐயா சொன்னது யாரோ சொல்றாங்க இல்லையா? அப்பனா அவர்கிட்ட போய் கேட்டா இந்த கடவுள் யாருன்னு தெரிஞ்சிடும். இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, மருத்துவரால் கைவிடப்பட்டு தீராத வியாதியில் இருக்கிறீர்களா? அவரை நம்புங்கள், அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். அவரே மெய்யான தெய்வம், அவரே உண்மையான கடவுள். அவரை மாத்திரம் நம்புங்கள். அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயா 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 ஐயா, இங்க யாரோ மைக்ல பேசிட்டு இருந்தாங்களே ஐயா, அவங்க எங்க ஐயா? அவராப்பா, அவர் எப்ப கிளம்பிட்டாரப்பா? அவரையும் மிஸ் பண்ணிட்டோம். இனிமே யாருகிட்ட கேக்குறது? மச்சி, அங்க பாத்தியா? தங்க செயின், தங்க மோதிரம். கண்ணு தெரியாதவன் அச்சிடலாமா? மச்சான் யாரும் வாப்பலாம். வா. டேய் டேய் டேய், யாரா நீங்க? டேய் டேய், யாரா நீங்க? என்ன விடுங்க. டேய் டேய் டேய், மச்சான், என்ன விடுங்க. அவரு டேய் அடி, டேய், என்ன விடுங்க. டேய் டேய், என்ன விடுங்க. டேய் டேய், வலிக்குதுடா. டேய் விடுடா. டேய் விடுடா. டேய் டேய் டேய், வலிக்குதுடா. தம்பி, ஒன்னும் அவ்வளோப்பா. ஐயா ஐயா, யார் ஐயா அவங்க? தம்பி, இது மோசமான ஏரியாப்பா. ஏன்பா கோல்டு எல்லாம் போட்டு வெளியே வர? சரி தம்பி, பாத்து போ தம்பி. தேங்க்ஸ் ஐயா. அப்பனா இது உண்மையான கோல்டு தானா? அப்பனா அந்த ஐயா சொன்னதெல்லாம் கரெக்டு தான். நம்ம இப்பவே வீட்டுக்கு போயிட்டு அந்த ஐயா சொன்ன மாதிரி பண்ணலாம். கடவுளே, இந்த பேப்பர்ல இருக்க கடவுள் யாரு? இந்த பேப்பர்ல இருக்க கடவுள் தான் உண்மையான கடவுளாமே. நீ உண்மையான கடவுளா இருந்தா எனக்கு கண் பார்வை கொடுத்து உன் பேரை பார்க்க வை. இந்த பேப்பர்ல இருக்க கடவுளே, எனக்கு கண் பார்வை கொடு.
உன் பேரை நான் தெரிஞ்சுக்கணும். ம், அவரு ரொம்ப 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 நல்லவரு. இந்த வானம் பூமி மனுஷங்க எல்லாரையுமே அவர் தான் சிருஷ்டித்தாரு. அவருக்கு மனுஷங்கன்னா ரொம்ப 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 பிடிக்கும். மனுஷங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவரால் சும்மாவே இருக்க முடியாது. உடனே அந்த கஷ்டத்தெல்லாம் அவர் தீர்த்துருவாரு. நம்ம பாவம் செஞ்சா நரகத்துக்கு போயிடும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் மனித அவதாரமா பிறந்து நம்ம பாவத்தெல்லாம் அவரு மேல ஏற்றுக்கொண்டு நம்மளுக்காக நிறைய அவமானங்கள் பாடுகள்லாம் பட்டு செத்து 3வது நாள் உயிரோடு எழும்புனாரு. இப்பவும் அவர் நம்ம கூடவே தான் இருக்கிறாரு. ஆ, நீங்க ரொம்ப 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 நல்லவராமே. இந்த வானத்தையும் இந்த பூமியும் மனுஷங்களையும் நீங்க தான் உருவாக்குனீங்களாமே. உங்களுக்கு மனுஷங்கன்னா ரொம்ப பிடிக்குமாமே. மனுஷங்க கஷ்டப்படுறதுலாம் உங்களுக்கு பிடிக்காதாமே. அவங்க கஷ்டத்தெல்லாம் நீங்க தீர்த்துடுவீங்களாமே. நாங்க செஞ்ச பாவத்துக்காக நீங்க இந்த பூமியில மனித அவதாரமா எடுத்து எங்க பாவத்தெல்லாம் உங்க மேல வர வச்சு நீங்க செத்து 3ஆம் நாளே உயிரோட எழும்புனீங்களாமே. இப்பவும் நீங்க எங்களோட இருக்கிறீங்களாமே. இந்த பேப்பர்ல இருக்க கடவுளே நீ யாரு? இந்த பேப்பர்ல இருக்க கடவுளே நீ யாரு? இந்த பேப்பர்ல இருக்க கடவுளே உன் பேர் என்னது? இந்த பேப்பர்ல இருக்க கடவுளே உன் பேர் என்னது? இந்த பேப்பர்ல இருக்க கடவுளே எனக்கு கண் பார்வை கொடு. இந்த பேப்பர்ல இருக்க கடவுளே எனக்கு கண் பார்வை கொடு. இந்த பேப்பர்ல இருக்க கடவுளே எனக்கு கண் பார்வை கொடு. இந்த பேப்பர்ல இருக்க கடவுளே. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். லவ் யூடா. லவ் யூ டி. ஃப்ரெண்ட் வர அவரை கால் பண்ற வை. டேய் என்னடா பண்ணிட்டுக்கிற? மச்சி என் ஹால்ட்ட தான் பேசினுக்கிறேன். வீட்டில் பேசினா ஏன் கண்டுபிடிச்சிறாங்க, அதான் இங்கே வந்து பேசினுக்கிறேன். டேய் லவ்லாம் பண்ணாதடா. இதெல்லாம் நிரந்தர அன்பே இல்லடா. ஏசப்பா அன்பு மட்டும் நிரந்தரம். இன்னைக்கு உன்ன லவ் பண்ணோம், நாளைக்கு வேற ஒருத்தனை லவ் பண்ணோம். உலக அன்புன்னா வலி மட்டும் தான் தரும். ஏசப்பா அன்பு மட்டும்தான் நிரந்தர அன்பு. அதுதான் உனக்கு சமாதானம் தரும். இதெல்லாம் வேணாம்டா. ஏய் போட, எல்லாமே தெரியும், கிளம்பு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்ப்பா. போட. ஐயா, பிரதர் பிரதர் ஆளே மாட்டுக்கிறீங்க. ஹீரோ மாதிரி இருக்கிறீங்க பிரதர். என்னாச்சு பிரதர்? இந்தாங்க ஐயா உங்க மோதிரம், உங்க செயின். ரொம்ப நன்றி ஐயா, உங்களாதான் எனக்கு கண் பார்வையே கிடைச்சது. நன்றி எனக்கு சொல்லாதீங்க பிரதர். என்ன உங்ககிட்ட அனுப்புன ஏசப்பா கிட்ட சொல்லுங்க பிரதர். ஆமா ஐயா, ஏசப்பா தான் உண்மையான கடவுள் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. ஏசப்பா மட்டும் உங்களை என்கிட்ட அனுப்பிச்சுலனா எனக்கு கண் பார்வையே கிடைச்சிருக்காது ஐயா. ஐயா எல்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலையும் எனக்கு ஜென்மத்துக்குன்னு கண்ணு தெரியாதுன்னு சர்டிபிகேட்டே கொடுத்துட்டாங்க ஐயா. இதுல எல்லாம் ப்ரூஃப் இருக்கு ஐயா. ஏசப்பா எனக்கு செஞ்ச அற்புதத்தை இந்த ப்ரூஃபோட உலகம் ஃபுல்லா சொல்றதுக்கு நானும் உங்க கூட வரேன் ஐயா. சூப்பரு. அப்போ வாங்க இப்பயே போலாம்.